ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அம்புடன் வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறையா பசங்க வந்து என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, சார் எங்களுக்கு வந்து 5 மார்க் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து சொல்லுங்கள் சார்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒவ்வொரு செட்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 கொஸ்டின் இருக்கும். டாப் 30 கொஸ்டின்ஸ் கூட நீங்கள் இதை நம்ம வச்சுக்கலாம். சரியா? அதனால் இந்த கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சிட்டிங்களா இல்லை அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிடுங்க. சரியா? இதை நான் அப்படியே ஸ்லோவாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு நான் ரீட் பண்ணுறேன். அப்படியே நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு போதுமானது. இல்லை சார் எங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். சரியா? ஓகே, இப்போ செட் நம்பர் 1 எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து அதாவது புல தூய்மையாக்கல் முறையினே ஒரு எடுத்துக்காட்டு விவரிக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் வந்து நமக்கு தெரியும், ஓப்பனாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின்வரும் சேர்மங்களில் ஹேலஜன்கள் அதாவது ஆக்சிஜனேற்ற நிலையை கண்டுபிடிக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பின்வரும் வினைகளை பூர்த்தி செய்க. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சரியா? இதுக்கு தனியாக நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோவே கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட் தி ரியாக்ஷன்ஸ்னு சொல்லி நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பின்வரும் வினைகளை பூர்த்தி செய்க. சரியா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக அதாவது டிஸ்கிரைப் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைப்ரோபைன். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினை வடிவமைப்பை விவரிக்கவும். சரியா? அதுக்கப்புறம் எத்தில் புரோபைட் சோதனையை எழுதுக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் உலோக கார்பனைல்களில் காணப்படும் பிணைப்பின் தன்மையை விவரிக்கவும். சரியா? அதாவது டிஸ்கிரைப் தி நேச்சர் ஆஃப் பாண்டிங் இன் மெட்டாலிக் கார்பனைட். சரியா? அதுக்கப்புறம் சாட்கி மற்றும் பிராங்கல் குறைபாடுகளை விவரி. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பூஜ்ஜிய வினைக்கு 2 உதாரணங்கள் தருங்க. கிவ் 2 எக்ஸாம்பிள் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தோல் பதனிதல் மற்றும் ரப்பர் தொழிலில் கூழ்மங்கள் எவ்வாறு பயன்படுகிறது, இதை தெளிவாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு ஆஸ்வால் நீத்தல் விதிக்கான சமன்பாட்டை வருவிக்கவும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டெரிவ் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆஸ்வால் டைலூஷன் லா. சரியா? அதுக்கப்புறம் அதாவது அலீன், அதுக்கப்புறம் பீட்ரல் கிராஃபைட் வினைக்கு உட்படுவதில்லை ஏன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நெக்ஸ்ட் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு அதாவது நைலான் டு நைலான் 6 எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, ஹவு நைலான் டு நைலான் 6 ப்ரிப்பேர்ட், இதுவும் நமக்கு அடிக்கடி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பென்சால்ஹைட்லேருந்து அதாவது மாலகைட் பச்சை எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு 10th ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ரைட் தி ஷார்ட் நோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது தோர் நைட்ரைல் குறுக்க வினையை பற்றி சிறு குறிப்பு வரைங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த கொஸ்டின் வந்து கேட்குறது ரேர் தான். உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. சரியா? இது ரொம்ப ஈஸியானதான். ஏபிசி சேர்மங்களை கண்டறிந்து வினைகளை எழுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஐடென்டிஃபை தி காம்பனன்ட்ஸ் ஏபி சி அண்டு ரைட் டவுன் தி ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதாவது அந்த ஏபிசி ரியாக்ஷன்ஸ் வீடியோ, அந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்க அப்படின்னாவே இதுக்குரிய ஆன்சர்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு செட் 2 கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. செட் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஏற்கனவே புல தூய்மையாக்கல் முறை ஏற்கனவே கொடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சங்கிலி தொடராக்கம் நிகழ்விற்கான ஏதேனும் 2 நிபந்தனைகளை எழுதுக. சரியா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் ஒய் HF cannot be stored in glass bottle. சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு சல்பூரிக் அமிலம் மற்றும் அதாவது மார்சல் அமிலத்தின் மூலக்கூறு வாய்ப்பாட்டினை எழுதி அவற்றின் வடிவமைப்பினை வரைகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மார்சல் ஆசிடை நம்ம என்ன பண்ணுறோம், அதோட ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து ட்ரா பண்ணோம். அதுக்கப்புறம் கீழ்காணும் அணைவு சேர்மத்தை ஐயூபாக் நேம். ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம ஏற்கனவே நம்ம குரூப்பில் ஒரு வீடியோ ஷேர் பண்ண பாருங்க. ஐயூபாக் நேம் வந்து எப்படி நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம சேனலில் ஈஸியாக நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். சரியா? வாட்ஸ்அப் குரூப்பில் நான் அந்த லிங்க் ஷேர் பண்ணேன். சரியா? இந்த வீடியோட கீழே நான் இந்த லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் கஷ்டமே பட வேணாம், கொஸ்டினை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். சரியா? அதுக்கப்புறம் பிராங்கல் குறைபாடு குறிப்பு வரைக. சரியா? ரைட் தி நோட் ஆன் அதாவது பிராங்கல் டிஃபெக்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு கீழ்காணும் பொருட்களில் பிஹெச் மதிப்பினை எழுதுக. அதாவது வினிகர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடுங்காப்பி, இதோட பிஹெச் மதிப்பு கேட்டிருக்காங்க. சமையல் சோடா, சோப்பு நீர். சரியா? இதோட பிஹெச் மதிப்பு நம்ம என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா எழுதணும். அதாவது வினிகர், பிளாக் காஃபி, அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோப்பி வாட்டர். சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு அதாவது ஒரு சம் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கரைசலுக்கான அதாவது கரைசலின் நியம கடத்துத்திறன் மதிப்பை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபைன் தி ஸ்பெசிஃபிக் அதாவது கண்டனன்ஸ் ஆஃப் தி சொல்யூஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இந்த கொஸ்டினும் மேபி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வேதி புறப்பரப்பு கவர்தல் மற்றும் இயற்புறப்பரப்பு கவர்தலுக்குரியான வேறுபாடுகளை கொடுக்க 3 தருகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரப்பர் உரநூட்டல்
அதாவது வல்கனையாக்கல் என்றால் என்ன, சரியா, வல்கனைசேஷன் பற்றி நம்ம என்ன பண்ண எழுதணும். அதுக்கப்புறம் பீனாலின் இணைப்பு வினையை தருகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் கிரிக்னாடு அதாவது காரணியை பயன்படுத்தி கீழ்காண்பவற்றை எவ்வாறு தயாரிப்பாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரபல் 1 ஆல், சரியா, அதுக்கப்புறம் ப்ரொவைட் 2 ஆல், இதை வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படிங்கிறத எழுதணும். அதுக்கப்புறம் ஃபார்முலின் என்பது யாது, அதன் பயன் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கிளைகோஸ்டின் பிணைப்பு என்றால் என்ன, அதை தெளிவாக நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து அதாவது ஹாம்பர்பெக் வினை என்றால் என்ன விளக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் அதாவது ஏபி அதை வந்து நம்ம ரியாக்ஷனை வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் தான், சரியா. நெக்ஸ்ட்டு செட் 3 வந்து பார்க்கலாம். ஓகே, செட் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரைப் தி மெத்தட் ஃபார் தி ரிஃபைனிங் நிக்கல், சரியா. அதுக்கப்புறம் ரைட் அபவுட் தி லிக்விடேஷன் ப்ராசஸ், சரியா, அதாவது உருக்கி பிரித்தல் என்றால் முறையை பற்றி எழுதுக, சரியா. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 கொஸ்டின் சப்டியூஷன் 1 சப்டியூஷன் 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, எக்ஸ்பிளைன் தி ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் SO2, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதை நல்லா பார்த்துங்க. அதுக்கப்புறம் லாந்தனைடு குறுக்கம் என்றால் என்ன, அந்த விளைவுகள் யாவை, சரியா. லாந்தனைடு கான்செக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 4th கொஸ்டின் வந்து அதாவது ஒளி சுழற்றும் தன்மையுடைய மாற்றியங்களை கண்டறியன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் படிக திண்மங்களை படிக வடிவமற்ற திண்மங்களில் வேறுபடுத்துக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெரிவ் தி இன்டகிரேஷன் ரேட் ஆஃப் லா ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எக்ஸ்பிளைன் தி இன்டர்மீடியேட் காம்பனன்ட் ஃபார்மேஷன் தியரி ஆஃப் கேட்டலைஸ் வித் அன் எக்ஸாம்பிள், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 7th ஒன்று. 8th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உயிரினங்களில் புரதங்களின் முக்கியத்துவம் பற்றி குறிப்பிடுக, சரியா. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் 9th ஒன்று. ஓரிணைய ஈரிணைய மற்றும் மூவிணைய ஆல்கஹால் வேறுபாடும் லூகாஸ் சோதனை விவரி, சரியா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் சிறு குறிப்பு வரைகன்னு சொல்லி என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி பார்த்தா 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்காட்ஹான் பாமைன் விளைவு, அதுக்கப்புறம் கடுகு எண்ணெய் வினை, சரியா. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இந்த கொஸ்டின்ஸு மேபி நம்மளோட பப்ளிக் எக்ஸாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இதோட PDF வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருங்க. செட் 1 செட் 2 செட் 3, சரியா. 3க்குமே தனித்தனியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. இல்லை படிச்சுட்டோமா இல்லையான்னு ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க. அதுக்கப்புறம் மீதி கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.